உங்க மனசு எந்த இடத்துல அடங்குதோ அந்த இடத்துலதான் நீங்க குருவா நிக்கிறீங்க. உங்கள் மனம் எங்கே அடங்கி நிற்கிறதோ அங்கே நீங்கள் குருவாக உயர்கிறீர்கள். பாருங்க, அடங்கி உட்கார்ந்து இருக்கான் புத்தன். புத்தன் சொல்லுகிறான், வாயிலிருந்து நிகழ்த்தி விட முடியாத குற்றங்கள் 4: பொய், அவதூறு, பயனற்ற சொல், விற்றுச்சொல். 4 சொல்லாதங்கிறான் புத்தன். எதை சொன்னாலும் வெற்றாக பேசாத. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் சொல்லாத. கங்க்ராச்சுலேஷன் சொல்லாத. உள்ளன்போடு உணர்ந்து வாழ்க்கையில் ஆழமாக அந்த சொல்லை தியானித்து அப்புறமா சொல். ஆல் தி பெஸ்ட் சொல். வணக்கம் வணக்கம். நிறைய முஸ்லிம்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா என்ன? வணக்கம் என்றால் என்ன? அந்த பணிவம், அந்த முழுமையும் இல்லாமல் அந்த சொல்லை பயன்படுத்தி விடாதே என்கிறான் புத்தன். அப்படி என்றால் வகுப்பறையில் நீங்கள் நின்று பேசுகின்ற பொழுது நீங்கள் ஒரு சொல்லையும் வெற்று சொல்லாகவோ பொய்யாகவோ பயனற்ற சொல்லாகவோ சொல்லிவிடக் கூடாது. மற்றவர்களை காயப்படுத்துகின்ற அவதூறை சொல்லிவிடக் கூடாது. சொற்களையோ கெட்ட வார்த்தைகளையோ சொல்லிவிடவே கூடாது என்பதிலே ஒரு ஆசிரியர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு கோபம் வந்தான். புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், ஒருத்தன் வேகமா வந்து காரி துப்பிட்டான். புத்தன் நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? புத்தன் என்ன தெரியுமா செஞ்சான்? முகத்தை துடைத்து கொண்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா. பக்கத்தில் உட்கார்ந்து ஆனந்தனுக்கு கோபம் வந்தது. அவன் எழுந்து நிற்கிறான். ஏய், குருவையா துப்பினாய்னு கிட்ட போறான். அப்பொழுது நான் சொல்ற பதிலை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இட்ஸ் a takeaway message. ஆனந்தா உட்கார். வந்தவனுக்கு நான் யார் என்று தெரியாது, உனக்கு தெரியும் தானே? உட்கார். அவனுக்கு என் மீது கோபம் இல்லை. நான் ஏதோ சொல்லி இருக்கிறேன், அந்த சொல் அவனை காயப்படுத்தி விட்டது. அந்த கருத்தின் மீதுதான் அவன் காரி உமிழ்ந்தானே தவிர என் மீது இல்லை. எவ்வளவு பெரிய மெசேஜ் தெரியுமா? நம்மளை எதிர்த்து யாராவது ஏதேனும் பேசினார்கள் என்று சொன்னால் அந்த எதிர்ப்பு நம் கருத்துக்குத்தானே தவிர நமக்கு இல்லை என்ற தெளிவு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே பிரச்சனை தீர்ந்து போகுமே. அதுவும் பெரிய மெசேஜ் இல்லைங்க. அவன் அதை கேட்ட உடனே அவன் போயிட்டான். புத்தனை தேடி வந்தவனாச்ச போயிட்டான். நைட்லாம் தூங்கல. புத்தனை சந்தித்தவனால் எப்படி தூங்க முடியும்? தூங்கல. அடுத்த நாள் ஓடி வருகிறான், காலில் விழுந்து அழுகிறான். புத்தன் சொன்னான், நேற்று இவன் வந்தான், அவன் மொழி அவனுக்கு துணை புரியவில்லை, அதனால் காரி துப்பினான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வருகிறான், மொழி அவனுக்கு துணை புரியவில்லை, அதனால் காலில் விழுந்து அழுகிறான். எழுந்து கண்களை துடைத்து தெளிவில் வந்துவிட்டு அவன் சொன்னான், புத்தா என்னை மன்னிப்பாயா, என்னை மன்னிப்பாயா? புத்தன் சொன்னான், உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. புத்தனால் மன்னிக்க முடியாதா? மன்னிப்பவன் தானே புத்தன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புத்தன் சொன்னான், என்னை உன்னால் மன்னிக்க முடியாது. கேள்வி கேட்டான் துப்பியவன். ஏன்? புத்தன் சொன்ன பதில் மனதில் இறுதி வைத்துக் கொள்ளுங்கள். புத்தன் சொன்னான், நீ நேற்று துப்பினாயே, அவன் இன்றைக்கு இல்லை, அவன் வேறு, நான் இன்றைக்கு புதிய மனிதன், நான் வேறு. 24 மணி நேரங்கள் கடந்து விட்டது, எத்தனையோ அனுபவங்கள் அந்த மனிதனுக்கு வந்து சேர்ந்தது. நான் ஓடுகின்ற கங்கை ஆறு, நீ துப்பிய நீர் கடலில் கலந்து விட்டது, இதோ ஓடிக்கொண்டிருப்பது புதிய நீர் என்று சொன்னானாம் புத்தன். நமக்கு நாம் இந்த வினாடியில் என்ன நிகழ்கிறதோ அதிலே முழுமையாக இருத்தல் என்பதுதான் ஞானத்தினுடைய வெளி. கடந்த கால சிக்கல்களையும் ஆபாசமான உணர்வுகளையும் ஆறாத ரணங்களையும் சுமந்து கொண்டு அலைவதற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை. எந்த வினாடியோ அந்த வினாடியில் புதுமையாக வாழ்ந்து அந்த வினாடியின் மீது அற்புதங்களை நிகழ்த்துவது. ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசினானா போய் போய் கேட்டுட்டு இருந்துச்சான் 10 நாளா டியூட்டி டைம்ல. கரெக்டா 5 மணிக்கு அந்த வாத்தியார் வந்துட்டாராம், அந்த முதலாளி. ஒரு நாள், என்ன 10 நாளா டியூட்டி டைம்ல ஓடிட்டு இருக்கிற நீ, 4ல இருந்து 6, எங்க போற நீ? ஐயா கோயில்ல ஒரு அம்மா பேசுதியா, அதை கேட்க போயிருந்தேன் இந்த கிழவி. அப்போ என்ன பேச போச்சு? அது என்ன பேசிச்சு? அது வேலையை விட்டுட்டு ஓடுற அளவுக்கு என்ன பேசிச்சு? அது மரியாதையா வந்து வேலைக்கு செய். இல்லையா, இன்னொரு 3 நாள் தான் இருக்கு, அந்த 3 நாள்ல அந்த ஐயா அந்த அம்மா பேசுறத கேட்டு வந்துடுறேன். அவர் அலோவ் பண்ணல. அப்புறமா சொன்னாராம், சரி சரி அலோவ் பண்றேன், 10 நாளா என்ன கேட்டங்கிறத சொல்லு. அந்த கிழவி யோசிச்சுது, 10 நாளா அவன் திருவாசகம் கேட்டுருக்கு, இந்த 10 நாளா கேட்ட திருவாசகத்தை எப்படி சொல்றது? அது ஒரு ஐடியா பண்ணுச்சான். சாணி கூட, அந்த அம்மா வேலை வந்து சாணி அல்ற வேலை, அவர் தொழுவ மாஸ்டர். அவரு சாணி கூடைய கையில எடுத்து கொடுத்துச்சா, நான் ஜாயின் பண்ணும்போது கொடுத்த கூட.
இதுல தண்ணி எடுத்து இந்த தொட்டில நிரப்பிடு, நான் சொல்றேன்னுச்சான். அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நிரப்பி நிரப்பி ஊத்திருக்கிறார். 2 3 தான் வந்துச்சு, 3வது வரல, 4வது பார்த்தா கொஞ்சம் கூட தண்ணி நிக்கல, 5வது பார்த்தா காலியா வருது, தண்ணியை எடுக்க முடியல. நேரம் வந்து தண்ணிலாம் எடுக்க முடியலையா? ஆயா சொல்லு, நீ என்ன கேட்டேன்னு சொல்லு. இந்த மாதிரி இறுகி போன சாணி கூட மாதிரி தான் அந்த பேச்சு கேட்க போயிருந்தேன். எதையாவது கொண்டு வந்துடலாம் தான் கேட்டேன். முதல் நாள் ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்தது, 2வது நாள் ஏதோ வீட்டுல வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன், 3வது நாள் 4வது நாள்லாம் ஒன்னும் இல்லையா, பேச்சு கேட்கற தவிர்த்து வேற எதுவும் என் மனசுல இல்ல. ஆனா எதுவும் எடுத்துட்டு வர தெரியலையா எனக்கு, இந்த சாணி கூட மாதிரி மனசு சுத்தமாயிருச்சுன்னுச்சான். சொல் மனதை சுத்தப்படுத்தும். எந்த சொல் சொல்லுகிறோமோ அந்த சொல் மனதை சுத்தப்படுத்தும். அந்த சொல்லை தியானித்து சொல்லுவது வாட்ச் யுவர் ஸ்டெப் என்று சொல்லித்தாருங்க. வாட்ச் யுவர் ஸ்டெப். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் if you watch your step you can win. அடுத்த அடியை நிதானி. பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் ஒரே ஒரு அர்த்தம் தான், அடுத்த அடியை நிதானமாக எடுத்து வைத்தல். சொல்லித்தாங்க. எப்படின்னு கேட்பான். அடுத்த அடியை எடுத்து இருக்கிறதுனா என்னன்னு கேட்பான், சொல்லுங்க. பெரிய பிரச்சனையோட ஒருத்தம் போனா, பெரிய பிரச்சனை, மாஸ்டர் சொன்னாரு வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். அவன் சொன்னா அதெல்லாம் முடியாது, பெரிய வேலை இதெல்லாம், என்ன வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? இது ஒரு மந்திரமா? இது ஒரு சால்வேஷனா? இது ஒரு சால்விங் ப்ராப்ளமா? அது நான் ப்ராப்ளம் சால்விங்லாம் இது கிடையாதுன்ட்டு போயிட்டான். வெளியில ஓடி வந்தார் குரு. ராத்திரி ஆயிடுச்சு சாமி, எப்படி போவேன்? கார் வச்சிருக்கேன் சார், போயிருவேன். ராத்திரி ஆச்சே, எப்படி போவேன்? அதான் கார்ல போயிருவேன்னு சொல்றேனே சார். இல்லப்பா இருட்டா இருக்க, எப்படிப்பா போவேன்? அதான் லைட் இருக்கே. லைட் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பாயும்? 2 அடி தான் சார் பாயும். 2 அடி லைட்டை வச்சுக்கிட்டு 70 கிலோமீட்டர் போயிருவேங்கிறியே, உன்னுடைய அடுத்த அடியை நிதானிப்பது மூலமாக உன் இலக்கை உன்னால் அடைய முடியாதா என்று கேட்டார். இவ்வளவுதாங்க மனத்தெளிவு. மனத்தெளிவு பெறுவதற்கு ஆசிரியர்களிடத்தில் சான்றுகள் இருக்க வேண்டும். ஒரு குழந்தை வந்து கேக்குது, நான் கெட்டவளாக போறேன். நான் சொல்றேன், இல்லப்பா பூவோடு சேர்ந்த நார் தான் மணக்கும் தானே, நாரோடு சேர்ந்த பூ நாருமா? நீ கெட்டதில் காட்டுகின்ற தீவிரத்தை நல்லதில் காட்டு, உன்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி கொடுங்க. எனி டைம் ஆன்ல இருந்தன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை மிக அற்புதமாக சாதிக்கலாம். தோழிகளே, தோழர்களே, இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக ஆசிரிய பணியை கொள்ளுங்கள். நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எவ்வளவுதான் பணம், எவ்வளவுதான் புகழ், எவ்வளவுதான் வாய்ப்பு வந்தாலும் ஆசிரிய பணியை மட்டும் விட்டுறாரு. ஆசிரியருக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கல்பத்தை ஒரு காலமும் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அதை விட அற்புதமான பணி இந்த பூமியில் இறைவனுடைய படைப்பில் வேறு இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த பணியை நீங்கள் அத்தனை பேரும் செம்மையுடன் செய்ய வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன். தியானம் என்பது வேறு எதுவும் இல்லை, ஒரு விஷயத்தை ஓர்மமாக நினைப்பது. எதை நீங்கள் ஓர்மமாக நினைக்கிறீர்களோ அது நிகழும். மிகப்பெரிய சயின்ஸ். எதை நீங்கள் காட்சிப்படுத்துகிறீர்களோ அது நிகழும். காட்சிப்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவதற்கான சூழல் வருவது போல் காட்சிப்படுத்தி பாருங்கள். என் மாணவிகளை நான் உலகமெல்லாம் சந்திக்கிறேன். எங்க போனாலும் ஒரு ஆசை தாங்க எனக்கு. ஐயா சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பேசுறதுக்கு, வாங்க உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு பாருங்க, உடனே ஓடி வருவாங்க. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு வெளிநாட்டுல போய் நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் வருவான், மேம் அன்னைக்கு ஸ்கூல்ல பேசுனீங்க மேம், நான் இன்னைக்கு இங்க எம்டியா இருக்கிறேன் மேம், இந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம், நான் டாக்டரா இருக்கேன். எப்போ மேம் உங்களுக்கு ஃபிளைட்? நான் டிராப் பண்ணிடுறேன் மேம். நிறைய பேர் வந்து இருக்கிறார்கள். அப்படி அதுதானேங்க ஒரு ஆசிரியருக்கு அதை விட ஒரு பெருமை வேறு என்னங்க இருக்க முடியும்? அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெம்யூனரேஷன் என்ன இருக்க முடியும்? 4 வயது குழந்தை வெளியில் ஓடி போயிட்டு ஓடி வந்து என்னுடைய முந்தானியை பிடிச்சி இழுத்து, அம்மா தேங்க்ஸ் அப்படின்னா என்னால மறக்கவே முடியாதுங்க அந்த நாள். ஏன் தம்பி அப்படின்னு கேட்டேன். ஏன் தேங்க்ஸ் சொல்ற? அம்மா நீ தானே எனக்கு கிளாக் பார்த்த கத்து கொடுத்த. 4 o'clock நான் போகலன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே விளையாடுறதுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 4 o'clock எப்படி ஆறுதுன்னு தெரியும், ஏன்னா நீ தான் சொல்லி தந்த, தேங்க்ஸ் அப்படின்ட்டு போனா முடிஞ்சுதங்க. வாழ்க்கையில் என் உன்னதமான ஒரு வினாடியை என் வாழ்க்கை எனக்கு கொடுத்துருச்சு. அதை விட என்ன இறக்க முடியாத ஒரு வாய்ப்பு எனக்கு வேறு என்ன இருக்க முடியும்? யார் மூலமாவது நான் இதை அறிந்து கொண்டேன், அதற்கு உனக்கு தேங்க்ஸ் என்று ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பெறக்கூடிய அத்தனை ஊதியங்களிடமிருந்து பெரியது அந்த ஒரு தேங்க்ஸ், அந்த ஒரு வார்த்தை அந்த குழந்தையிடம் இருந்து பெறுவது.
நான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் என்றால் இந்த ஆசிரியர் தான் காரணம் என்று உங்கள் தாளாளர் சொன்னார். இவ்வளவு நான் சிந்திக்கிறேன் என்றால் அந்த ஆசிரியர் தான் காரணம். நான் ஒன்று சொல்லுகிறேன் ஐயா, ஆசிரியராக நின்று சொல்லுகிறேன், நாம் தான் அவர்களுக்கு சொல்லித் தருகிறோம் என்று கருதி கொண்டிருக்கிறோம். கிடையாது, அவர்கள்தான் நம்மை நாம் சொல்லிக் கொடுக்கின்ற வாய்ப்புகளை தந்து நம்மை உயர்த்துகிறார்கள். அந்த வாய்ப்பு அவர்கள் தரவில்லை என்றால் நாம் யார் என்று இந்த உலகத்திற்கு தெரியாது.